மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகவான் தந்தை பெரியார், அறிவுலக மேதையறிஞர் அண்ணா, முத்துமலையறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி மானிய கோரிக்கையை பேசுவதற்கு வாய்ப்பளித்த நம்மை பாதுகாத்து வழிநடத்தி செல்கின்ற இந்திய அரசியல் வானில் துருவ நட்சத்திரம் திராவிட மாடல் நாயகர் நமது தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி நம் திராவிட இயக்கத்தின் எதிர்காலத்திற்காக நம்பிக்கை நட்சத்திரம் இளம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து அவை முன்னவர் அவர்களுக்கும் அதே போன்று நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் மறைவையொட்டி ரோம் நகர் வாட்டிகனில் நடைபெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் அன்னாருக்கு மரியாதை செலுத்த தமிழக கிறிஸ்துவ மக்களின் பிரதிநிதியாக ஏறக்குறைய 140 கோடி கத்தோலிக்க மக்களுடைய திருச்சபையின் தலைவராக இருந்த நம்முடைய பிரான்சிஸ் அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு என்னையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு இனிகோ இளையராஜா அவர்களையும் கலந்து கொண்டு எங்களின் இந்நிகழ்வில் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையின் சார்பில் அங்க இருக்கின்ற கார்டினல்கள் அனைவரும் கேட்டறிந்த விதம் அங்கு சென்றவுடன் எல்லாமே கேட்டாங்க. அதெல்லாம் வாக்களிக்கக்கூடியவர்கள். அந்த வாக்களிக்கக்கூடிய இந்த கார்டினல்கள் அனைவரும் எங்களை விசாரித்து எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. இந்தியால இருந்து வரீங்க, தமிழ்நாட்டில் எங்கிருந்து வரீங்க, நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பேரை சொன்ன பெருமையாக அவர் அனைவரையும் முன் வந்து அவர்களே பேட்டி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்களுடைய உடுக்கலைந்தான் கை போல இடுக்கன் கலைவான் நட்பு என்று சொல்வார். அது போல நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிறுபான்மை மக்கள் அவர்கள் கேட்டவுடன் நம்முடைய போக்குவரத்து மரணத்தை கேட்டவுடன் எங்கள் இருவரையும் அனுப்பி வைத்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரோம் நகர் வாடிக்கை நடைபெற்ற இத்தாலிய திருச்சபையில் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழ்நாடு அரசின் சார்பில் என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இளையராஜா அவர்களை அனுப்பிய மாண்புமிகு தலைவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இனியன் பூக்குண்டனின் பொன்மொழிக்கேற்ப வராது வந்த மாமணி திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழகம் மட்டுமல்லாது உலகெங்கும் வாழ்கின்ற நம் தொப்புள் கொடி உறவுகளாம் புலம்பெயர் தமிழர்கள் நலனில் தாய்போல் அக்கறை கொண்டு செயல்படுத்துகின்ற திட்டங்களை ஒன்றல்ல இரண்டல்ல, அது எண்ணற்ற திட்டங்களாக எல்லையற்று நீள்கிறது என்பதை நாடறியும் ஏடறியும் அந்த தாயுமனரை போற்றுவதற்கு வார்த்தை இல்லை. தமிழர்களின் வாழ்வு உயர உன் உறக்கமின்றி உழைக்கின்ற உத்தம தலைவர் போற்றுகின்றேன். முத்தமிழ் அறிஞர் நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அயலக தமிழர் நல வாரிய அமைப்பிற்கு திட்டமிட்டார். அந்த திட்டத்தை வடிவமாக்கியவர் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஆவார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவ்வாறு உருவாக்கப்பட்ட அயலக தமிழர் நல வாரியம் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் அங்கீகரித்து ஒருங்கிணைத்து உலகத் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் வந்து சாதனை படைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அயலக தமிழர் தினம் கொண்டாடுதல், வெளிநாடு வாழ் தமிழர்கள் குழந்தைகளுக்கு நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை கற்பித்தல் என்றெல்லாம் உன்னதமான பணியை தொடர்ந்து செய்ய வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேர்களை தேடி என்ற தமிழர் தடம் என்றும் தமிழ் மனம் என்றும் தமிழ் கிராமம் என்றும் தொப்புள்குடி உறவுகளை இணைக்க நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்ற லட்சிய திட்டங்களுக்கு உலக தமிழர்கள் சார்பில் எனது சிரமார்ந்த நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழர்களை அகதி என்று சொல்லக்கூடாது என்ற எண்ணத்தோடு அண்ணனுக்கு அண்ணனாய் தம்பிக்கு தம்பியாய் நான் இருக்கிறேன் என்று கூறி அகதிகள் முகாம் என்பதை மறுவாழ்வு முகாம் என்று மாற்றியமைத்த பெருமைக்குரியவர் நம் திராவிட மாடல் தளபதி அண்ணன் முதல்வர் அவர்கள். தாய் போன்ற அவரது அருகுணத்தால் கடந்த 4 ஆண்டுகளில் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கு எதிர்பாராத விதமாக அங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக சிக்கித் தவித்த சுமார் 2494 தமிழர்கள் தாயகம் மீட்கப்பட்டுள்ளனர். அதேபோல் நடந்த 4 ஆண்டுகளில் வெளிநாடுகளுக்கு பணி நிமித்தம் சென்ற காலமாகிவிட்ட ஏறத்தாழ 1237 தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்கு பேருதவி புரிந்து அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசு சகோதரத்துவ மனப்பான்மையோடு துணை நின்றுள்ளது என்பதை பதிவு செய்கிறேன். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஆண்டு தோறும் கொண்டாடப்பட்டு வரும் அயலக தமிழர்கள் தினத்தில் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு
தமிழக துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு உலக தமிழர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து வாழ்த்து அனுப்பிய காட்சி கண்கொள்ளா காட்சி. நம்முடைய தலைவரின் ஈடற்ற அந்த சகோதர பண்பினை நான் போட்டி வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024-2025 நிதியாண்டில் 6,13,69,921 ரூபாய் செலவில் முகாம்களில் வசிக்கும் 19,551 இலங்கை தமிழர்களுக்கு ஆடை வழங்கினோம். அது மட்டுமல்ல, 2023-2024 நிதியாண்டில் 19,498 குடும்பங்களுக்கு 2,50,54,930 ரூபாய் செலவில் பயன்பாட்டுக்குரிய பாத்திரங்களை வழங்கி நம் சகோதரர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நம்முடைய திராவிட மாடல் அரசு. அது மட்டும் போதாது என்று நினைத்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2024-2025 நிதியாண்டில் 15,896 இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு தலா 5 இலவச எரிவுள்ள மானிய தொகையில் 3,17,92,000 ரூபாய் வழங்கியவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக விளங்குகிறார் என்பதை இந்த பேரவையில் பதிவு செய்கிறேன். மேலும் 23-24 நிதியாண்டில் முகாம்களில் வாழ்கின்ற 1944 இலங்கை தமிழ் மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை 3,76,565,365 ரூபாய் வழங்கியுள்ளது நமது திராவிட மாடல் அரசு. அவர்கள் மீது மேலும் அன்பு கொண்டுள்ள முகாம்களில் வசிக்கின்ற 200 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு தலா ரூபாய் 1,25,000 வீதம் 2,50,00,000 வழங்கியுள்ளது நம்முடைய திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முகாம்களில் வசிக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டத்தில் 176 கோடி ரூபாய் செலவில் 3,510 வீடுகள் கட்ட நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் 2,257 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளியிடம் ஒப்படைக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளது நமது அரசு. மேலும் 783 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்க தயார் நிலையிலும் இந்த அரசு வைத்துள்ளது என்பதை இப்பேரவையை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதன் இரண்டாம் கட்டமாக 228 கோடியே 64,49,000 ரூபாய் செலவில் 3,959 வீடுகள் கட்ட நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் 236 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் 486 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட தயார் நிலையில் உள்ளது என்பதை இப்பேரவையில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக நடப்பு நிதியாண்டில் 3ஆம் கட்டமாக 3000 வீடுகள் கட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதனையும் செயல்படுத்தி முடிக்க தயார் நிலையில் உள்ளது இந்த திராவிட மாடல் அரசு என்பதை இப்பேரவையில் பதிவு செய்கின்றேன். அதேபோல் இலங்கை தமிழர்களின் முகாம்களில் குடிநீர், கழிவுநீர் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் கட்டமைப்புகளை ஏற்படுத்த கடந்த ஆண்டுகளில் ரூபாய் 30 கோடி வழங்கப்பட்ட நிலையில் ஆண்டுதோறும் இலங்கை தமிழர் வாழ்க்கை தர மேம்பாட்டு நிதியாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் பணியோடு பேரவையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்கிற நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு வழிகாட்டுதலால் இவையெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கின்றன என்பதையும் அழுத்தம் திருத்தமாக இப்பேரவையில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் மிகுந்த கவனத்துடன் கூர்ந்து நோக்கி உரிய வழிகாட்டுதலை தம் நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் வழங்கி வருகிறார் என்பதையும் நான் நன்றி பெருக்கோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை நலை சிறப்பாக செயல்பட நமது பங்களிப்பு வழங்கிய பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலாளர் திருமதி ரீட்டா ஹாரிஸ் தக்கர் அவர்களுக்கு IAS அவர்களுக்கும் அரசு சிறப்பு செயலாளர் திரு சத்யன் சிங் ராஜ்சவான் IAS அவர்களுக்கும் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் திரு வள்ளலார் IAS அவர்களுக்கும் அயலக தமிழர் நல வாரிய தலைவர் திரு கார்த்திகே சிவசேனாதிபதி, அயலக தமிழர் நல வாரிய உறுப்பினர் மற்றும் பொது உறுப்பினர் மறுவாழ்வுத்துறையின் பணிபுரியும் வருகின்ற அனைத்து அரசு தொழிலாளர்களுக்கும் இந்த தருணத்தில் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய தருணத்தில் பொது மற்றும் மறுவாழ்வு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை சார்பாக 4 அறிவிப்புகளை இம்மன்றத்தில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முக்கியமான அறிவிப்பை மட்டும் பதிவு பண்ணிட்டு மீதி எல்லாம் பதிவு பண்ண சொல்லியிருக்கேன். நான் பதிவு பண்ணியிருந்தேன். உத்தரவு. இலங்கை தமிழர் முகாம்களில் கணனி வசதிகளுடன் கூடிய படிப்பகம் அமைத்துக் கொடுத்தல், அயலக தமிழர் மருத்துவ சுற்றுலா திட்டம் செயல்படுத்துதல்,
டிஎஸ் ஹில்ஸ் இன்டர்நேஷனல் உலகளாவிய தொழில் வாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டினை மேம்படுத்துதல். அதே போன்று வெளிநாடு வேலைக்கு சென்று இறந்த வறிய நிலையில் உள்ள அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி அளித்தல். அடுத்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மை நலத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடி மாநிலமாக நமது தமிழ்நாட்டினை உயர்த்தி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ள பெருமை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கெல்லாம் தந்திருந்த அத்தகைய வளர்ச்சி பாதையில் வழிநடத்தும் நாயகர், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் மக்களின் பாதுகாக்கின்ற கொள்கையில் உறுதி கொண்டவர் நம் தலைவர். சிறுபான்மையினர் மகளிர் வாழ்வில் வளம் பெற முஸ்லிம் கிறிஸ்துவர் மகளிர் உதவும் சங்கங்கள் உருவாக்கியவர் நம் தலைவர். அந்த கனவிற்கு கருணைக்கும் நன்றி கூறுகின்றேன். தோன்றி புகழனும் தோன்றுக என்ற வான்புகழ் வள்ளுவனின் பொய்யாமொழிக்கு இலக்கணமாக நம் தலைவர். சிறுபான்மையினர் மக்கள் பாதுகாக்க நமது தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தீட்டிய திட்டங்களை எடுத்துக் கூற வேண்டும் என்றால் ஒரு பட்டியல் அல்ல, பல புத்தகங்கள் போட வேண்டும். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி சிந்தனைகளை ஒவ்வொரு திட்டத்திலும் பறைச்சாட்டி வருகின்ற இந்த திராவிட மாடல் அரசு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற நமது பேரரசன் அறிஞர் அண்ணா அவர்களின் முழக்கத்தை நீடிக்கின்ற வகையிலே திட்டங்கள் தந்து பெரும் புரட்சியை செய்து வருகின்ற நம் முதல்வரை வாழ்த்துவதற்கு வார்த்தை இல்லை, வணங்குகின்றேன். அந்த வகையில் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டினை வளப்படுத்தும் நோக்கோடு 2021-2022 ஆண்டு முதல் சிறுபான்மையின மகளிருக்கு மின்மேட்டோருடன் கூடிய 6000 தையல் இயந்திரங்கள் 3,42,00,000 ரூபாயில் செலவில் வழங்கப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டு முதல் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் பயிற்சி அளித்து மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறுபான்மையின கிராமப்புற பெண்கள் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கவும் இடைநிற்றலை குறைக்கவும் 22-23 ஆண்டு முதல் கிராம சிறுபான்மையின மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. 3, 4, 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 500 ரூபாய் மற்றும் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதுவரை 97,893 மாணவர்களுக்கு 6,26,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு சிறுபான்மையின் மாணவியர் ஏற்கனவே வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்திவிட்டது. எனவே இந்த மாநில அரசு இந்த ஆண்டு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் முஸ்லிம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கல்வித்தொகை வக்ஃப் வாரியம் மூலம் வழங்க 12,17,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 1,26,256 மாணவிகள் பயன்பெறுவர். கிராமப்புறங்களை சேர்ந்த சிறுபான்மையின மாணவர்கள் நகர்ப்புறங்களில் தங்கி கல்வி பயில 20 விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் மற்றும் புதுமைப்பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 2022 ஆண்டில் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் வழங்கும் பணி இத்துறையின் மூலம் செயல்பட்டு வருகிறது. இதுவரை 312 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை கல்வி அந்தஸ்து சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றில் 246 சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மை அந்தஸ்து சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில ஆட்சிக்குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் ரூபாய் 50 லட்சத்திலிருந்து ரூபாய் 80 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2025-2026 ஆண்டில் 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டு முதல் ஹஜ் பயணிகள் ஒருவருக்கு 25,000 வீதம் ஹஜ் மானியம் வழங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் 11,364 ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதற்காக அரசு 24,56 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கியுள்ளது. அதன்படி 25-26 ஆண்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய பெருமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு சென்னை விமான நிலையம் அருகில் நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்பட்டு
இந்த தினம் அதற்கான அறிவிப்பு ஆணை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போன்று கிறிஸ்தவர்களின் புனித தலமான இஸ்ரேலில் உள்ள ஜெருசலத்திற்கு புனித பயணம் செல்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ பிரிவினர் அனைவராலும் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. கன்னியாஸ்திரிகள் அருட்சகோதரிகள் 60,000 ரூபாய், இரு நபர்கள் 37,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 8,25,60,000 ரூபாய் செலவில் 4,128 கிறிஸ்தவ ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டு 140 பௌத்த சிறுபான்மையினர் நாக்பூர் திரிஷா பூமியின் விஜயதசமி அன்று நடைபெற்ற தம்ம சக்கர பரிவர்த்தனை விழாவில் கலந்து கொள்ள போக்குவரத்து கட்டணத்திற்காக 7,72,000 ரூபாய் அரசு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரத்தில் புத்த திருக்கோயில் நடைபெற்ற பன்னாட்டு திருப்பீடங்களில் ஓதும் நிகழ்ச்சிக்காக அரசு நிதி உதவி ரூபாய் 5 லட்சம் வழங்கியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2022-2023 ஆண்டில் தொன்மையான கிறிஸ்தவ தேவாலயங்கள் புனரமைப்பு திட்டத்திற்கு இதுவரை 26,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு 14,45,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டில் இத்திட்டத்திற்கு 10 கோடி மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் புனரமைப்பு பணிகளுக்கு நிதி உதவி அளித்தல் திட்டத்தில் 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 41 கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு 2,41,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 2021-2022 ஆண்டின் பள்ளி வாசல்கள், தர்காக்கள் பழுது பார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகளுக்கு மற்றும் தொன்மையான தர்காக்களுக்கு புனரமைப்பதில் சேர்த்து இதுவரை 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 318 வக்ஃப் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2023-2023 ஆண்டில் கிறிஸ்தவர்களுக்கான கல்லை தோட்டங்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தானங்கள் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் தேவைப்படும் நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கையகப்படுத்தி மாநகராட்சி, நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டங்கள் மற்றும் கபர்ஸ்தானங்கள் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2023-2024 ஆண்டு முதல் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாம் 20 நிமிஷம் ஆக போகுதுங்க மணி. மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் சொன்னதுக்கான பதில்கள் உரைகள் இருக்கின்றன. இருந்தாலும் நம்முடைய நேரத்தின் காலத்தையும் கருதி இந்த இனிய தருணத்தில் முக்கியமானதை பதிவு பண்ணிருக்க, முக்கியமானதுன்னா ஒன்ன பதிவு பண்ணி இந்த இனிய தருணத்தில் சிறுபான்மையினர் மக்கள் நலன் வளமும் பெருகட்டும். 7 புதிய அறிவிப்புகளை மாமன்றத்தில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். காலத்தின் கட்டாயம் கருதி முக்கியமான அறிவிப்புகள்லாம் விடுபட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் சென்னை, திருநெல்வேலி, கரூர் மற்றும் சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் கூடுதலாக தலா ஒரு முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் திருநெல்வேலி, விழுப்புரம் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 3 மாவட்டங்களில் கூடுதலாக தலா ஒரு கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் புதியதாக துவங்குதல். அடுத்து கல்லறை தோட்டம் மற்றும் கபர்ஸ்தான்களில் உள்ள பழுதடைந்த சுற்றுச்சூழலை சீரமைத்தல், புதியதாக சுற்றுச்சூழல் அமைத்தல் மற்றும் பாதைகள் புனரமைக்க நிதியுதவி வழங்குதல். சிறுபான்மையினர் மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு மேற்கொள்ள கல்வி உதவித்தொகை வழங்குதல், புதிய திட்டம் உருவாக்குதல். அதே போன்று சிறுபான்மையினர் புத்த சமயத்தினர் நாக்பூர் திரிஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தர்ம சக்கர பரிவர்த்தனை திருவிழாவில் கலந்து கொள்ள மானிய உதவி வழங்குதல். புத்த, சமண மற்றும் சீக்கிய மதங்களுக்கு புனித பயணத்திற்கு மானிய உதவி வழங்குதல். வக்ஃபு சொத்துக்களின் நில அளவை பயணிகளை விரைவுபடுத்த கூடுதலாக 20 உரிமை பெற்ற நில அளவையாளர்கள் நியமனம் செய்தல். 7 பெருமராமத்து மற்றும் பழுதுபார்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியத்தினை உயர்த்தி வழங்குதல். பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை குறித்து மானிய கோரிக்கை மீது மாமன்ற உறுப்பினர்கள் 29 வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளார்கள். அவற்றின் போதுமான விளக்கங்களை எனது பதிலுரை தெரிவித்ததாக கருதுகிறேன். இருப்பினும் விடுபட்டு போன வெட்டு தீர்மானங்கள் குறித்து துறையினர் ஆய்வு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று கூடுமான வரையில் அவற்றை நிறைவேற்றுவது என்று கூறி மாண்புமிகு உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானம் நிறைவேற்றிய கருதி அவற்றை திரும்ப பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன்.